TWS4 இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்சிங் பார்த்தலாம். அன்பாக்சிங் பண்ணதுக்கு முன்னாடி பாக்ஸ் மேலே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். ஃப்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு TWS4 கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவர் பிக்சர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா JBL தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைடு வந்தோம் அப்படின்னா இந்த சைடு ரெண்டு கலர் வேரியண்ட்டில் வருது, பிளாக் அண்ட் ஒயிட்டில் வருது. இப்போ நம்மகிட்ட இருக்க பார்த்தீங்கன்னா பிளாக் கலரு. இது பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 4 லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா பாக்ஸில் இருக்க கண்டென்ட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 கண்டென்ட் தான் இருக்குது. ஒரு USB கேபிள், அடுத்து பார்த்தீங்கன்னா சைனீஸு இங்கிலீஷும் கலந்து இருக்க ஒரு யூசர் மேனுவல், அடுத்து ஏர்பட்ஸ். இப்போ நம்ம ஏர்பட்ஸ் பற்றி பார்க்கலாம். இதோட பாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா LED இண்டிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு இயர்பட்ஸ் இருக்குது. ஓப்பன் பண்ணோன்னே இயர்பட்ஸ் இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டன் யூஸ் பண்ணி நம்ம ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் நம்ம இதை வெளியே எடுத்து நம்ம மொபைலோட கனெக்ட் பண்ணலாம். இதோட கண்ட்ரி நேம் பார்த்தீங்கன்னா TWS. இது பார்த்தீங்கன்னா பேர் பண்ணிட்டேன். இது லெஃப்ட் சைடு ரைட் சைடு தான் தெரியல. இப்போ காதில் ஃபிட் பண்ணலாம். ஃபிட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா பெரிய மேண்ட்டு, நம்ம காதில் நிற்காது. கரெக்டாக இருந்தா இது மொபைலோட பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறேன். சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு பார்க்கலாம். நான் ரெடி சவுண்ட் ப்ளே பண்ணலாம். வாட சாங் ப்ளே பண்ணியாச்சு. சவுண்ட் குவாலிட்டியை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபிட்னஸை பற்றி சொல்லிடுறேன். இந்த TWS பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டான இல்லை, லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஆனால் காதில் வச்சா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகுது. வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபீல் ஆகல, லைட் வெயிட்டாக தான் இருக்குது. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் லவுடில் சவுண்ட் வச்சாலும் கிளியராக தான் இருக்குது. இந்த நிறைய ஏர்பட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சவுண்ட் வச்சோம்னா இந்த டம் சத்தம் கேட்குற தலை வரைக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை, சவுண்ட் ஓரளவு கிளியராக தான் இருக்குது. இப்போ நம்ம சென்சார் பற்றி பார்க்கலாம். ஒன் டைம் டேப் பண்ணோம் அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ண முடியும். அகைன் இன்னொரு டைம் டேப் பண்ணோம் அப்படின்னா அதே வீடியோ ப்ளே பண்ண முடியும். டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா ரீசெண்டாக பண்ணால் கால் போகும். இவ்வளோ தான் இந்த சென்சார் வச்சு பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோ சேஞ்ச் பண்ணுறது, வால்யூமை கூட்டுறது, குறைக்கிறது எதுவுமே பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு பேட்டரியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டைம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா 2 hours தொடர்ச்சி யூஸ் பண்ணிக்க முடியும். சார்ஜ் இல்லை அப்படின்னா பாக்ஸில் வச்சு 1 or 2 டைம் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஓவரால் ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. சென்சார் பார்த்தீங்கன்னா லேக் ஆகுது. பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா 2 hours தான் பேக்கப் வரும். இது வாங்குறது உங்களோட இஷ்டம். இதோட ரேட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அன்பாக்சிங் அதர் டெக் வீடியோஸ் பார்க்குறது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.